ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ற மாதிரி ஸ்கின் ஒயிட்டனிங் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க ஃபேஷியலாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம சொல்ற ஒயிட்டனிங் பேக்கா இருந்தாலும், கிளியர் ஸ்கின் பேக்கா இருந்தாலும், க்ளோவிங் பேக்கா இருந்தாலும் நீங்க ஒன்ஸ் போட்டு பார்த்தா அதோட ரிசல்ட் உங்களுக்கே நல்லாவே தெரியும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கீங்க. ஹோம்மேட் பத்தி நம்ம வந்து அது இதுன்னு சொல்ல தேவையில்லை. யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹோம்மேட் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து சூப்பரா, கிளியரா, க்ளோவா, நல்ல ஒயிட்டனிங்கா, எப்பவுமே ஸ்கின் பார்க்கறது நல்லா பிரகாசமா மினுமினுப்பா இருக்கும். நம்ம ஹோம்மேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஹோம்மேடு ஃபேஸ் பேக் ஃபேஷியல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே அவங்களோட ஸ்கின் வந்து தனியாவே தெரியும், சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இருக்கிற ஃபேஸுக்கும் இந்த ஹோம்மேட் இது யூஸ் பண்ற ஃபேஸுக்குமே செம்ம டிஃபரன்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம எக்கச்சக்க ஃபேஸ் பேக்லாம் பார்த்துருக்கோம். என்ன நம்ம கையில இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிற மாதிரி இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணுறேன். இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு நேச்சுரல் கிளென்சர், ஸ்கின்னை வந்து கிளியர் ஸ்கின் ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலே ஃபேஸ் நல்ல பிரைட்டாக இருக்கும். ஃபேஸ் வாஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே நேச்சர்ஸ் தத்துவா பிராண்ட்லேருந்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக லைட்டனிங் கொடுக்கறதுக்கு, பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். டே பை டே யூஸ் பண்ணும்போது சூப்பராக ஸ்கின் லைட்டனிங் வந்து ஆகும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து மிக்சிங்காக ஒரு தக்காளி, இது கூட வந்து ஒரு 2 பீஸை வந்து பீட்ரூட், இது ரெண்டுமே சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை வந்து செம்மையாக பிரைட்டன் பண்ணி ஸ்கின் டோனை வந்து நல்லா டே பை டே யூஸ் பண்ணும்போது லைட்டன் பண்ணக்கூடிய, க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் இது ரெண்டுமே. ஸோ இது ரெண்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 1 வீக் வரைக்கும் நம்மளுக்கு கெடாது. 1 வீக் வரைக்கும் நம்ம கண்டினியூவாக போட்டுக்கலாம். இது தேவையான அளவுக்கு ஊற்றி வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹனி வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, அது சில பேருக்கு அந்த பிம்பிள் ஸ்கின்னுக்கு வந்து ஹனி வந்து செட் ஆகாது, அவங்க மட்டும் வேணால் ஹனியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே ஹனியும் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம க்ளோவாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்த இந்த பேக் வந்து இது டோட்டல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேக் பார்க்கும்போதே நல்ல க்ளோவாக, நம்ம இந்த பேக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இதை போட்டால் நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு சாஃப்டான பேக்காக இது வந்து இருக்கும். இப்போ வந்து இதை நீங்கள் ஃபேஷியலாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்க இன்க்ரீடியன்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப்லையே சூப்பரான ஒரு ஃபேஷியல் வந்து பண்ண மாதிரி செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் என்னோடய ஸ்கின்னில் வந்து போடுவேன். டொமேட்டோ இல்லைனா பீட்ரூட்டு இல்லைன்னா வெறும் முல்தானி மெட்டி, ஆரஞ்சு பீல் பவுடர், இதுதான் மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த இன்க்ரீடியண்ட் தான் கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே பிரைட்டனிங் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்டினியூ அப்படிங்கும்போது ஸ்கின் எவ்வளோவுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு க்ளோ, ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்கும். இந்த மாதிரி வர பிரைட்னிங்கும் க்ளோவிங்கும் அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் ஃபேஸ் விட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்குவோம். கண்ணை சுற்றியும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் செம்ம க்ளோவாக இருக்குது. பயங்கரமாக ஒரு பிரைட்டனிங் வந்து இருக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு 2 days வரைக்குமே ஃபேஸ் பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ்னாவது இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் இல்லைனா ஒரு ஃபேஸ் பேக் வந்து பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுறீங்க அப்படின்னா அது 3 days ஒன்ஸ் பண்ணுங்கள். பேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 days ஒன்ஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் அது வந்து கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணணும். என்னோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோவாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. இதே நீங்கள் டோட்டல் பாடிக்குமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காதீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப்.